அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மத்திய அரசு வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்பில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க, என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ சம்பளம் தருவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் இந்த ஜாப் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கேருந்து கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து பெங்களூரில் இருக்குது. உங்களுக்கே தெரியும். இது பார்த்தா வந்து முழுக்க ஒரு மத்திய அரசு வேலை. ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 50%, அதாவது 50% மதிப்பெண் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு என்ன வயது வரம்பு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 26 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 26 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், 26க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருடம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு, 3 வருடம் ஓபிசி சொல்லியிருக்காங்க, 10 வருடம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேண்டிகேப் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இது போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இது மொத்தம் எத்தனை வேகன்சி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 85 வேகன்சி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலுக்கு வந்து 37 சொல்லியிருக்காங்க, ஓபிசிக்கு 22 சொல்லியிருக்காங்க, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 13 சொல்லியிருக்காங்க, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 சொல்லியிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 85 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து சம்பளம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21,700 லெவல் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 21,700 தருவேன்னு சொல்லி பேசிக்காக ஜாயின் பண்ணும்போது தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஓகேவா டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அகாடமிக் பர்ஃபார்மன்ஸு உங்களோட மார்க்கை வச்சு உங்களோட அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இது ரெண்டுமே வச்சு உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 2வது ரவுண்டு வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை ஜென்ரல்னா ஓபிசி அந்த கேட்டகரி கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி சர்வீஸ்மேன் ஹேண்டிகேப் அந்த மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 400 ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆன்லைன் மூலியமாக சலன் மூலியமாக பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுற கடைசி டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து கடைசி டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது 7/11/2020 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து www.iisc.ac.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த லிங்க் லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் மறக்காமல் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தந்துருப்பேன், நீங்கள் மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.